பணத்தை நிர்வகிப்பதில் நாம் தவிர்க்க வேண்டிய 5 காரியங்கள். திங்ஸ் we should avoid in money management. 5 things that we should avoid in money management. நம்முடைய பணத்தை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வருமானத்தை நாம் இந்த பூமியில பயன்படுத்துகிறோம். இந்த வருமானத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது இந்த பணத்தை நாம் எந்த விதங்களிலெல்லாம் நிர்வகிக்க கூடாது என்பதை குறித்து வேதம் ஒரு 5 ஆலோசனைகளை கொடுக்கிறது. இந்த 5 ஆலோசனைகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அபியாசப்படுத்துவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை இந்த பண காரியங்களில் அது ஆசீர்வாதமாய் மாறும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் முன்பதாகவே சொல்லிடுறேன், இன்னைக்கு செய்தி கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா தித்திப்பாக எடுத்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நாம் தவிர்க்க வேண்டிய 5 காரியங்கள் அப்படின்னும் போது இந்த பணத்தை வச்சு நம்ம பண்ணுற ஒரு சில தவறுகளை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா வேதத்தின் அடிப்படையில் சுட்டி காட்ட போகிறேன். அதனால் நீங்கள் என்னுடைய வாயிலிருந்து இனிமையான வார்த்தைகள், இதமான வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களானால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் இன்னைக்கு செய்தி கசப்பாக தான் இருக்கும், ஆனால் யாரும் முடிகிற வரைக்கும் எழுந்து போகக்கூடாது சொல்லிட்டேன். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. முதலாவது, இந்த பண நிர்வகிப்பில் நாம் தவிர்க்க வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இச்சித்தல் மற்றும் பொருளாசையை தவிர்க்க வேண்டும். கவட்டிங் அண்ட் கவட்டஸ்னஸ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இச்சித்தல் என்பது வேற, பொருளாசை என்பது வேற. அவாய்ட் கவட்டிங் அண்ட் கவட்டஸ்னஸ். ஆங்கிலத்தில் கவட்டிங் ஆர் கவட்டஸ்னஸ் அப்படின்னா இச்சித்தல் மற்றும் பொருளாசையை நாம் தவிர்ப்பது அவசியமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. முதல்ல இச்சித்தல் என்றால் என்ன என்பதை நாம் தொடர்ந்து படித்துவிட்டு பொருளாசைனா என்னன்றதை நம்ம படிச்சுட்டு அதன் பின்பதாக இந்த செய்தியினுடைய ஒரு மிக முக்கியமான ஆழத்திற்கு உங்களை கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இச்சித்தல் என்பது லஸ்ட் அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சுக்கிறோம். இச்சை அப்படின்னாவே காம இச்சை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இச்சைன்ற வார்த்தை நீங்க பார்ப்பீங்கன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. காம இச்சையும் அது இச்சை தான் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே வேளையில நம்முடையது அல்லாததை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்பதும் இச்சை தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு பேர் லஸ்ட் கிடையாது. அது கவட்டிங். ஆங்கிலத்தில் கவட் அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்னுடையது அல்லாத வேறொருவருடைய பொருள், அது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு சாதாரண பேனாவாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜியாமெட்ரி பாக்ஸாக இருக்கலாம், ஒரு செருப்பாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வேற எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். அது என்னுடையது அல்லாததை நான் அதை அடைய வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது அது எந்த பொருளாக இருந்தாலும் அது இச்சை. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கவட் அல்லது கவட்டிங். மற்றவர்களுடைய பொருட்களை, என்னுடைய அல்லாத வேறொருவனுடைய பொருளை நான் இச்சிக்க நினைப்பது. ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கவட்டஸ்னஸ் அப்படின்னா பொருள் ஆசை. ஒரு பொருள் மீது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை, அதுதான் பொருள் ஆசை. ஒரு பொருள் மீது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை. பொருள் ஆசையை பிரித்து எழுதுங்கன்னா எப்படிங்க எழுதுவீங்க சொல்லுங்க? எல்லாம் இங்க பொருள் கூட்டல் ஆசை, சரிங்களா? அப்போ ஒரு பொருள் மீது மனிதனுக்கு இருக்கக்கூடிய அதிகமான ஆசை, ஒரு பொருள் மீது மனிதனுக்கு இருக்கக்கூடிய பேரா ஆசை, அதுதான் என்ன பண்றோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொருள் ஆசை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இச்சை என்பது வேற, பொருளாசை என்பது வேற. கவட் ஆர் கவட்டிங் அப்படின்றது வேற, கவட்டஸ்னஸ் அப்படின்றது வேற. அப்போ ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நான் சொல்லிட்டேன். என்னுடையது அல்லாததை நான் என்னுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது எதுவாக இருந்தாலும் அது இச்சை. அல்லது வேற எந்த ஒரு பொருள் மீது எனக்கு அபரிவிதமான ஒரு ஆசை இருக்குமானால் அது என்னவா மாறுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பொருள் ஆசையாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் ஜெனரலான ஒரு இந்த வார்த்தைகளினுடைய அர்த்தமும் இதுதான். தொடர்ந்து வேதத்தில் ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தின் 17வது வசனம். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தின் 17வது வசனம். பிறனுடைய வீட்டையாவது இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அந்த வசனத்தை ஒரே வார்த்தையில முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. எந்த ஒரு பொருளையுமே, மற்றவர்களுடைய எந்த ஒரு பொருளையுமே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நினைக்க கூடாது. மற்றவர்களுடைய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும்
அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை நம்ம அனுபவிக்க வேண்டும், அதை நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன பண்ண வேண்டுமானால் எடுத்து போட வேண்டும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த இச்சை ஒரு மனிதனுக்குள்ள வந்து விடுமானால் வேற ஒருத்தவங்களுடைய பொருளை எப்படியாவது என்னுடையதாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடுமானால், நல்ல கவனிங்க, எப்படியாகிலும் அவர்களுடைய அந்த பொருளை அபகரிப்பதற்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா குறுக்கு வழிகளை கண்டுபிடிப்போம். எப்படியாகிலும் அவர்களுடைய பொருட்களை அபகரிக்கணும். அதுக்காக நம்ம என்ன எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கும். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால் 1 ராஜாக்களின் புத்தகம் 21வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நீங்கள் குறிக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளலாம். 1 Kings chapter 21, 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம். அங்க ஆகாப் என்கிற ஒரு ராஜாவுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாபோத் என்கிற ஒரு மனிதனுடைய ஒரு தோட்டத்தை இவன் என்ன பண்ண வேண்டுமானால் தன்னுடையதாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அவனிடத்துல கேட்கிறான், நாபோத்தின் இடத்துல. நாபோத் சொல்லுகிறான், இல்ல ராஜாவே, இது என்னுடைய பூர்வீக சொத்து, எங்களுடைய பிதாக்களுக்கு யோசுவாவின் தலைமையில இஸ்ரவேல் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் போது கொடுத்ததுங்க, இது நாங்க என்ன பண்ண முடியாது, அப்படி கொடுத்துட முடியாது, என்னுடைய சுதந்திரத்தை அவ்வளவு சாதாரணமா கொடுத்துட முடியாது, அதனால என்ன இதுல கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்ல கவனிங்க, இந்த செய்தியை ஆகாபின் ராஜாவினுடைய மனைவி எசபேல் கேள்விப்பட்டு பொல்லாத விதமாய் பொல்லாத ஆலோசனைகளை பண்ணி கூலி ஆட்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அங்க இருக்கிற பட்டணத்து மூப்பர்களுக்கு எல்லாம் துன்மார்க்கமான ஆலோசனைகளை கொடுத்து இந்த நாபோத்தின் மீது பொய்யான ஒரு பழியை சுமத்தி அந்த நாபோத்தை கொலை செய்து விட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த நாபோத்தினுடைய நிலத்தை இந்த ஆகாப் ராஜாவும் எசபேலும் தங்களுடையதாக்கி கொள்ளுகிறார்கள். அப்ப கவனிங்க, ஒரு மனிதனுக்கு மற்ற மனிதன் மீது அல்லது மற்ற மனிதனுடைய பொருட்கள் மீது அதாவது இச்சை வந்து விடுமானால் இந்த மனுஷன் என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மனிதனை எப்படியாகிலும் அந்த மனிதனிடத்தில் இருக்கிற அந்த பொருளை அபகரிக்க வேண்டும் என்று எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகவும் எவ்வளவு பணங்களை செலவு பண்ணவும் இந்த மனிதன் தயங்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? நம்ம கையில ஆண்டவர் பணம் கொடுக்கும் போது அந்த பணத்தை வச்சு நாம் மற்றவர்களுடைய எந்த ஒரு பொருளையும் இச்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படியாகிலும் அவர்களுடைய பொருளை நான் அபகரிக்க வேண்டும், அதற்காக நான் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் நம்முடையதல்லாததை அபகரித்து கொள்ளுவதற்கு, நம்முடைய பணங்களை செலவு செய்வதற்கு நாம் ரொம்ப கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சு விடவே கூடாது. அது பாருங்க, ஒரு மோசமான ஒரு சாபம், அது தேவனுடைய பார்வையில பொல்லாத ஒரு பாவமாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நமக்கு நல்ல இருதயத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 10வது வசனம். அங்க வேதம் என்று என்ன சொல்லுகிறது? அங்க திருடரும் பொருளாசைக்காரரும் அப்படின்னா இந்த இடத்துல கவட்டஸ், அப்புறம் மீகா 2:2 ஆகிய வசனத்திலையும் ஏசாயா 5:8 ஆகிய வசனங்களையும், மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரத்தின் 2வது வசனம். அந்த வார்த்தை கவனிங்க, வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு இந்த இடத்துல வாசிக்கிறோம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏழை எளிய மக்களுடைய வயல்களையும் வீடுகளையும் என்ன பண்றாங்கன்னா இச்சித்து அவர்களுடைய பொருட்களை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அபகரித்து கொள்ளுகிறார்கள். கவனிக்கிறீங்களா? தேவனுடைய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களுடைய பொருட்களை என்ன பண்றாங்க? அபகரித்து கொள்ளுகிறார்கள். இது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு காரியம். அப்போ இந்த கவட், இச்சை, மற்றவர்களுடைய பொருட்களை நாம் அபகரித்து கொள்வது என்பது நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில ரொம்ப மோசமான ஒரு பாவமாக இருக்கிறது. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நாம் செய்யாத, நம்முடைய பணங்களை வைத்து மற்றவர்களுடைய எந்த ஒரு பொருளையும் நாம் எடுத்துக்கொள்ள நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா முயற்சி செய்யக்கூடாது. ஆமென். ஆண்டவர் நமக்கு கிருபையா கொடுத்திருக்கிற அந்த பணங்களை நம்முடைய சந்தோஷத்துக்காக செலவு பண்ணலாம். ஆனா மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிப்பதற்காக, அவர்களுடைய வாழ்க்கையில மண்ணள்ளி போடுவதற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேலையை என்ன பண்ணக்கூடாது? செய்ய கூடாது. அதே வேளையில
இந்த இச்சை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது கவட்டஸ்னஸ் அப்படின்னா பொருள் ஆசை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொருளாசை. அநேகருக்கு இந்த பொருளாசை, நல்ல கவனிங்க, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இது ரெண்டு தான் பொருளாசை உண்டு. ஒரு பொருளை பார்க்குறோம் அல்லது அந்த பொருளை அனுபவிக்க வேண்டும் என்று நம்முடைய மாம்சம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஆசையை தூண்டி விடுகிறது. இந்த ஆசைக்கு அதிகமாக விழுந்து போகிற ஒரு குடும்பத்தில் அதிகமாக விழுந்து போகிறவங்க யாராக இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் மற்றும் பிள்ளைகள் தான். அநேக வேளைகளில் ஆண்கள் கொஞ்சம் இப்படிப்பட்ட காரியங்களில் அவர்கள் விழுவதில்லை, ஆனால் ஒரு சில ஆண்களும் அதில் விழுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா உலகத்தில். அப்போ கவனிங்க, ஆனால் அதிக அளவில் இந்த ஆசைக்கு பாதிக்கப்படுகிறவர்கள், பொருளாசைக்கு பாதிக்கப்படுகிறவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெண்கள். குடும்பங்களில் இருக்க பெண்கள் மற்றும் பிள்ளைகள், அந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள், பொருள் ஆசை, ஒரு பொருளை குறித்தான ஆசை அவர்களை ஆட்டி படைக்கிறது. அதே வேளையில் ஒரு சில குடும்பத்தில் ஆண்களும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்க்கிறோம். அப்போது we should learn to avoid this covetousness. பொருள் ஆசையை தவிர்க்க நாம் கற்றுக்கொள்ள. ஒரு மனுஷனுக்குள்ள இந்த பொருளாசை வரும்பொழுது நல்லா கவனிங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எவ்வளவு பணம் செலவு பண்ணியாவது அந்த பொருளை வாங்கி நாம் அனுபவித்து விட வேண்டும் என்று என்ன பண்றாங்கன்னா நினைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? கவனிக்கிறீங்களா? ஒரு மனுஷனுக்குள்ள பொருளாசை வந்துருச்சு அப்படின்னா அந்த பொருள் நமக்கு தேவையா இல்லையா, அது நமக்கு உபயோகப்படுமா உபயோகப்படாதா, அந்த பொருளை வாங்குறதுனால நம்முடைய குடும்பத்துக்கு என்ன பயன், என்ன லாபம், இதை வாங்குறதுனால நமக்கு என்ன விதத்தில் இது லாபங்களை கொடுக்கும், பிரயோஜனமாக இருக்கும் என்ற எந்த ஒரு காரியத்தையும் சிந்திக்காமல் அவங்களுடைய கண்களின் இச்சை என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை வாங்கிடணும், அதை அனுபவிச்சிடணும், அவ்வளோதான். அதை வாங்கி அனுபவிச்சிடணும், அவ்வளோதான். அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று என்ன பண்ணுறாங்க அநேகர், அவங்க பார்க்குற அந்த காரியத்தை அதை வாங்குவதற்காக பணங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா பணங்களை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு சில பொருட்கள் எல்லாம் வீட்டில் அது வீணாக தான் இருக்குது, பெருமைக்காக. இன்னும் ஒரு காரியத்தை ரொம்ப போட்டு உடைக்கணும்னா பெருமைக்காக, அல்லது மற்றவர்களோடு கூட தங்களை ஒப்பிட்டு கம்பேரிங் வித் அதர்ஸ். யாராவது ஒருத்தவங்க ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்களா, அந்த ஃப்ரிட்ஜை பார்த்தோன்னா நமக்கும் பொருள் ஆசை, நாமும் அதே மாதிரி வாங்க, நம்முடைய கௌரவம் என்ன ஆகுறது. பெரிய டிவி வாங்கிட்டாங்களா, அதே மாதிரி நானும் டிவி வாங்கி என்னுடைய வீட்டில் மாட்டணும். அதே மாதிரி ஒரு பெரிய சோஃபாவை வாங்கி என்னுடைய வீட்டில் நானும் வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு பைக், அதே மாதிரி ஒரு கார் கிடையாது. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற ஒரு மிக மோசமான ஒரு தவறு. வாழ்க்கையில் ரெண்டு காரியம் இருக்குது, நல்லா கவனிங்க. தேவை என்பது வேற, நம்முடைய ஆசைகள் என்பது வேற. ஆசைகளை கட்டுப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் அடுத்தடுத்த குறிப்பில் நம்ம பார்க்கிறோம். தேவை, அத்தியாவசியமான தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையா, வெதர் இட் இஸ் நீட் ஆர் வாண்ட். நீடுன்னு ஒன்று இருக்கு, வாண்ட்னு ஒன்று இருக்கு. நீடுனா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்முடைய அடிப்படை தேவைகள். நம்முடைய குடும்பத்துக்கு இது தேவையா, இது தேவைப்படுமா, இதை வாங்குவதனால இது தேவைப்படுதா, இது பிரயோஜனப்படுதா, இது உபயோகம் உள்ள ஒரு பொருளா, இதை வாங்குறதுனால குடும்பத்துக்கு எந்த விதத்துல எல்லாம் நன்மை உண்டாகுது, இது எல்லாம் பார்த்து தான் ஒரு பொருளை நம்ம என்ன பண்றோம்னா வாங்குறோம். நம்முடைய ஆசைக்காக நாம் வாங்குவதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். பொருள் ஆசைக்காக வேற ஒருத்தவங்க வச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி நானும் என்ன பண்ணணும்னா வாங்கி அனுபவிக்கணும். என் வீட்டு முன்னாடியும் அதே மாதிரி நிற்கணும், என் வீட்டுக்குள்ளேயும் அதே போல இருக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு தவறு, அவர்களுக்கு பொருட்கள் மீது ஆசை பாருங்க கட்டுப்படுத்த முடியல. பொருட்கள் மீது ஆசைனால அவங்க என்ன பண்ணாங்க, விழுந்து போய் விடுகிறார்கள். அநேகரோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும். அதுதான் முதல்ல சொல்றேன், முதல்ல உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு கூட ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுடைய வீடை பார்க்காதீங்க, மற்றவர்களுடைய பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்கன்றதை பார்க்காதீங்க, மற்றவர்களுடைய குடும்பங்களில் அவர்கள் எப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்துறாங்கன்றதை பார்க்காதீங்க, மற்றவர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் பார்க்காதீங்க. அதே மாதிரி தான் நானும் வாங்கணும், அதே காரியத்தை தான் நானும் செய்யணும், அதே காலேஜில் தான் என்னுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அதே பைக்கை தான் வாங்கணும், அதே காரை தான் வாங்கணும், அதே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி இதை தான் நான் வாங்கணும் நினைக்காதீங்க. உங்களுடைய வருமானம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வருமானம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடம் எது, உங்களை சுற்றி இருக்கிற அந்த காரியத்திற்கு ஏற்றார் போல என்ன பண்ணுங்கன்னா நடக்க கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் ஞானம். அல்லேலூயா, வரலையே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பாருங்க, அப்போ நான் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல வரல, நல்லா கவனிங்க. அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து வரப்போகிற வாரங்களில் படிக்க போகிறோம். நம்முடைய ஆசைகளை
எப்படி நம்ம நிறைவேற்றுவதற்கு பணங்களை எப்படி செலவு பண்ணணுன்றதெல்லாம் வரப்போகிற நாட்களில் படிக்க போகிறோம். இன்னைக்கு என்ன படிக்கிறோம்னா, நல்லா கவனிங்க, பணத்தை வச்சு நாம் செய்ய கூடாத 5 காரியம். பண காரியங்களை நம்ம தவிர்க்க வேண்டியவை, இவைகளெல்லாம் பேசுகிறோம் தவிர்க்க வேண்டியவை. குடும்பத்துக்கு தேவையானதை வாங்குங்க. பொருள் ஆசை நிமித்தம் தேவையற்ற பொருட்களை வாங்கி என்ன பண்ணாதீங்கன்னா, ஆடம்பரத்திற்காக வீட்டில் வைத்து என்ன பண்ணாதீங்கன்னா, உங்களுடைய பணங்களை வீணடிக்காதீர்கள். பொருள் ஆசை ஒரு மனிதனுடைய பணத்தை வீணடிக்கிறது. நல்லா எழுதிக்கோங்க. ஒரு மனிதனுக்கு இருக்கிற பொருள் ஆசை அந்த மனிதனுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை வீணடிக்கிறது. என் பர்ஸில் இருக்கிற பணத்தை வீணடிக்குது பொருள் ஆசை, என் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை வீணடிக்குது பொருள் ஆசை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதை உணராத வரைக்கும் இருதயத்தில் விடுதலை கிடையாது. இதை உணராத வரைக்கும் பண விஷயங்களில் நமக்கு விடுதலை கிடையாதுங்க. விடுதலை கிடையவே கிடையாது. ஒரு பொருள் மீது ஆசை வந்து விடுமானால் அது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதை அனுபவிக்கணும். அப்போ இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் பணத்தை குறித்த காரியத்தில் நாம் தவிர்க்க வேண்டிய முதல் காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இச்சை. மற்றவர்களுடைய பொருளை இச்சித்து அதற்காக நம்முடைய பணங்களை செலவு பண்ணுவதையோ அல்லது பொருட்கள் மீது ஆசை வைத்து அந்த பொருளை எவ்வளவு பணங்கள் செலுத்தியானாலும் நான் வாங்கியே தீருவேன் என்கிற எண்ணம் நமக்குள் இருக்குமானால் உங்களுடைய பணத்தை நீங்கள் வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பணத்தை நீங்க, புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். சத்தமா சொல்லுங்க. ஒரு முக்கியமான ஒரு காரியம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த பொருள் ஆசையில் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய தேவைக்காக மாத்திரம்தான் பொருட்களை வாங்கணும். ஆசைக்காக வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கணும். ஆமேன். தேவைக்காக பொருட்களை வாங்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். அப்போ ஆசைகளை நிறைவேற்றுவதெல்லாம் நான் அடுத்த வரப்போற வாரங்களை நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தேவைக்காக பொருட்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா, இதுலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். இதுலயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, தொடர்ந்து அடுத்த குறிப்பில் இதை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இரண்டாவதாக நீதிமொழிகள் 25வது அதிகாரத்தின் 28வது வசனம். 25வது அதிகாரத்தின் 28வது வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க வேதம் சொல்லுகிறது, ஞானி சொல்லுகிறார், தன் ஆவியை அடக்காத மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் தனக்குள்ள இருக்கிற அந்த பேஷன்ஸ், தனக்குள்ள இருக்கிற அந்த ஆசைகளை அடக்க வேண்டும். இந்த இடத்துல மிக முக்கியமாய் அது எதை குறிக்குது என்றால் கோபத்தை குறித்து ஞானி எழுதுகிறார். ஆனா தன் ஆவியை அடக்காத மனுஷன் என்று நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய பேஷன்ஸ், ஆசைகள், இவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ண வேண்டுமானால் ஒரு மனிதன் அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப எளிமையா இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கட்டுப்பாடில்லாத வாழ்க்கை வாழுவதை தவிர்க்க வேண்டும். புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணத்தை வச்சு நாம் செய்யக்கூடாத முதல் காரியம் என்னன்னா, பிறருடைய பொருட்களை இச்சிக்க கூடாது, பொருள் ஆசை கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் வரலையே. அல்லேலூயா. நம்முடைய பணத்தை மற்றவர்களுடைய பொருட்களை இச்சிப்பதற்கோ அல்லது பொருளாசை நிமித்தம் நம்முடைய பணங்களை செலவழிப்பதற்கோ நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா அர்ப்பணிக்க கூடாது. அப்படிப்பட்ட இச்சையும் பொருளாசையும் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதை தவிர்க்க வேண்டும். ஆமென். தன் ஆவியை அடக்காத மனுஷன். ஒரு பட்டணத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த பட்டணத்தை சுற்றிலும் அந்த நாட்களில் மதில் இருக்கும். இப்போ இந்தியா பார்டரில் போனீங்கன்னா வேலி அடைச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? டிவியில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சுற்றிலும் வேலி அடைத்திருப்பாங்க. அந்த மாதிரி அந்த நாட்களில் ஒரு பட்டணத்தை சுற்றிலும் மதில் இருக்கும். அந்த மதில் இடிந்து விழுந்துருமானால் அந்த பட்டணத்துக்குள்ள எப்படிப்பட்ட மோசமான விலங்குகள் வரலாம், எதிர்நாட்டவர்கள் வந்து என்ன பண்ணலாம்னா எல்லைகளை அவர்கள் சிறைப்பிடிக்கலாம், ஆக்குப்பை பண்ணலாம், அல்லது
மற்ற தேசத்து மனிதர்கள் வந்து இந்த தேசத்துல இல்லீகலா குடியேறலாம், நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ மதில் என்பது ஒரு பாதுகாப்பு, அதே போல கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை என்பது பாதுகாப்பு. தன் ஆவியை அடக்க தெரிந்த மனுஷன், கட்டுப்பாடோடு வாழ தெரிந்த ஒரு மனுஷன், பண விஷயங்கள்ல கட்டுப்பாடோடு வாழ தெரிந்த ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையை என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மதில்கள் உள்ள சுவர்களை போல பாதுகாப்பாய் தன்னுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான். பண விஷயங்கள்ல கட்டுப்பாடு இல்லாத மனுஷன் மதில் இல்லாத ஒரு சுவர் போல, எப்போ வேணாலும் ஆடு வரும் மேய்ஞ்சிட்டு போகும், மாடு வரும் மேய்ஞ்சிட்டு போகும், நாய் வரும் கக்கிட்டு போகும், திருடன் வருவான் திருடிக்கிட்டு போவான், எது வேணா நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த காலை வேளையில தன்னுடைய பண விஷயங்கள்ல நாம் தவிர்க்க வேண்டியது என்னன்னு சொல்லினா, கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை தவிர்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அவர் சொல்றாரு, என்ன நினைக்கிறீங்களா? எங்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாதுன்னு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நாங்க என்ன பண்றோம், எங்களுக்கு இவைகள் எல்லாம் தகுந்தவைகளாய் இருக்காது. ஒரு டிசிப்ளினா வாழ்றோம், ஒரு ஒழுக்கமா கட்டுப்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அப்போ இந்த கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை வாழுவதை நாம் தவிர்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்கு கணக்கு வழக்கே கிடையாது பாருங்க, அவங்க கண்ணை மூடிக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை அதுதான். ஜான் அமைதியா உட்காரணும். கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை அதுதான். இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப கவனிங்க, இந்த கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை வாழ்றவங்க, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முதல்ல என்ன தேவைன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இச்சை அடக்கம் தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆவியின் கனிகள்ல ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 5:23 வாசிக்கிறோம், இச்சை அடக்கம். ஆமென். 2 பேதுரு 1:6 வாசிக்கிறோம், இச்சை அடக்கம் கிறிஸ்தவனுக்கு அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணுங்க. அல்லேலூயா. பண விஷயங்கள்ல மிக முக்கியமாய் கட்டுப்பாடு வேணும். போற போக்குல பேயிங் as much as possible as we go. அப்படியே நம்ம போற போக்குல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லா பணங்களையும் கட்டுப்பாடு இல்லாமல் செலவு செய்து கொண்டே அப்படியே என்ன பண்ணக்கூடாதுன்னா போகக்கூடாது. சிலர்லாம் நான் பார்த்துருக்குறேன், அவங்களுடைய வாழ்க்கையில சும்மா கையில காசு இருந்ததுன்னா ராஜா மாதிரி வாழ்வாங்க. சம்பளம் வரும் பாருங்க, அடுத்த 10 நாள் மைனர் வாழ்க்கை தான். எல்லாம் சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? கையில காசு இருந்ததுன்னா இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. இங்க ஓடுவாங்க, நார்த்து ஈஸ்ட் சவுத்து வெஸ்ட்னு சும்மா வட்டம் போடுவாங்க பாருங்க. வட்டம் போட்டு ஹெலிகாப்டர் மாதிரி வட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 10 நாள்ல பணம் காலியாச்சு வச்சுக்கோங்க. 20 நாளைக்கு, அடுத்த 20 நாளைக்கு, அடுத்த மாதம் சம்பளம் வர வரைக்கும், அல்ல அடுத்த மாதம் பணம் கையில் வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு, யாராவது 100 ரூபாய் கொடுப்பாங்களா, யாராவது 200 ரூபாய் கொடுப்பாங்களா, யாராவது 500 ரூபாய் கொடுப்பா. இப்படி தான் கடன் வருது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். கடனை குறித்து நம்ம கட்டாயமாக படிக்க போகிறோம் அடுத்த வாரம், இல்லை அதுக்கு அடுத்த வாரத்தில். ஏன் கடன் வருது, இந்த கடனை எப்படி மேற்கொள்ளணும், கர்த்தர் எப்படிலாம் கிருபை தராரு, நீங்கள் கடன்லேருந்து எப்படிலாம் வெளியே வரலாம், வேதம் என்ன சொல்லுது, அதெல்லாம் அடுத்த வாரம் ஆவிக்குரிய ரீதியிலையும் ரொம்ப நடைமுறை ரீதியிலையும் படிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அப்போது கவனிங்க, சிலருக்கெல்லாம் பாருங்க, காசு கையில் வந்துட்ட உடனே ராஜ வாழ்க்கை தான். போகிறது என்னவோ, துணி எடுக்கிறது என்னவோ, கடைக்கு போகிறது என்னவோ, ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றது என்னவோ, அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா இறைப்பாங்க, பணத்தை நல்லா செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணிட்டு அத்தனையும் காலியானவொன்னே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 50 கொடு, 100 கொடு, 200 கொடு, கரண்ட் பில்லு கட்டு, பெட்ரோல் போடு, இதை கொடு அதை கொடுன்னு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க மற்றவர்களிடத்துல. கவனிங்க பிரியமானவர்களே, இது வந்து கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதுங்க. வசனம் சொல்லுது, தன் ஆவியை அடக்காத மனுஷன், ஆவியை அடக்க கற்றுக்கொள்ளணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள நமக்கு இருக்கிற ஆசைகள், இச்சைகள், நம்முடைய எண்ணங்களை அடக்க கற்றுக்கொள்ள வேணும். அது மேல ஒரு ஆளுகை வேணும். நமக்கு கண்களின் இச்சையை கட்டுப்படுத்த வேணும், மாம்சத்தின் இச்சையை கட்டுப்படுத்த வேணும். நம்ம சும்மா இருந்தா கூட மற்றவர்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா திருகி விடுவாங்க. வாங்குங்க வாங்குங்க சிஸ்டர், வாங்குங்க பிரதர், என்ன நீங்க, நாங்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம், நீங்க வாங்குறதுக்கு என்ன, வாங்குன்னு சொல்லி என்ன பண்ணுவான், நமக்கு தேவையில்லாத பிரயோஜனமே இல்லாத ஒரு பொருளை வாங்க வைப்பான். கட்டுப்பாடு வேணும். கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாங்கக்கூடாது. இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் வாழுகிற ஒரு மனுஷனை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் மூடன் என்று சொல்லுகிறது. வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 21வது அதிகாரத்தின் 20வது வசனம். நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் மூடனா இருப்பானே ஆனால் இந்த மனுஷன் தன் கையில் இருக்கிற பணங்களை எல்லாம் நல்லா செலவு பண்ணிட்டு செலவழித்து போடுவான். அப்படிப்பட்ட மனுஷன் யாருன்னா மூடன். பண விஷயங்கள்ல அவர்களுக்கு என்ன இல்லை? போதுமான அளவு அறிவு இல்லை, புத்தி இல்லை, ஞானம் இல்லை. ஆனால் ஞானவானுடைய வீட்டில் நீங்க பார்ப்பீர்களானால் எண்ணெய் தங்கி இருக்கும், திரவியமும் எண்ணெயும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானவானுடைய வீட்டில் போதுமான அளவுக்கு அவனுடைய வீடு ஆசீர்வாதத்தினால, பணத்தினால, பொருளாதாரத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். ஆனா மூடன் எல்லாவற்றையும் செலவழித்து போடுவான். ஒரு காரியத்தை குறித்தும் யோசிக்க மாட்டான். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், மெடிசன் வாங்கணும், மருந்துகள் வாங்கணும், மருத்துவ காரியங்களுக்கு பணங்கள், இவைகள் எல்லாவற்றையுமே யோசிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டா எல்லாவற்றையுமே செலவு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் வேதம் மூடன் என்று சொல்லுகிறது. இன்னும் சிலர் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை வாழ்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. வாசிங்க. நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களையும் வாசிக்க கற்றுக்கொள்ளும். முதல், நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பாரு. நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. தொண்டையில கத்தியை வை என்றார். 25வது அதிகாரத்துக்கு வருவோம். 16வது வசனம், 27வது வசனம். 16வது வசனம், தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். 27, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும் புகழல்ல. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. நான் பின்னாடி வர போகிற குறிப்புகள் அவைகள் எல்லாம் காட்ட கர்த்தர் உதவி செய்வார். நல்லா கவனிங்க. இங்க என்ன சொல்லுது? வாயில கத்தியவை, தொண்டையில கத்தியவை. எல்லாம் சொல்லுங்க. என்னங்க பேசுங்க சத்தமா. எங்க? தொண்டையில கத்தியவை என்றார். அவனுடைய வாயிலையும் தொண்டையிலையும் கத்தியவை. கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை வாழுகிறவர்கள் நீங்க பார்ப்பீங்களானால் அந்த காசு இருக்கும் பாருங்க, காசு வந்துடுச்சுன்னா போதும் இவங்க கையில. அவங்க வீட்டில் எல்லாம் 4 காலில் நடக்கிறது, 2 காலில் பறக்கிறது, கடல்ல நீந்துறது, எல்லாமே இருக்கும். தின்னே அழிச்சிருவாங்க சிலர்லாம். அதனுடைய குறிப்பு என்னன்னா அதுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கட்டுப்பாடு இல்லாத மனிதர்கள் நீங்க பார்ப்பீர்களானால் கையில காசு இருந்தா கறியை வாங்கலாமா, மட்டனை வாங்கலாமா, சிக்கனை வாங்கலாமா, ஃபிஷ் வாங்கலாமா, பிரியாணி செய்யலாமா, சுக்கா செய்யலாமா, இது செய்யலாமா, அது செய்யலாமா. அப்ப என்ன சம்பாதிக்கிறதுல சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, சாப்பிடலாம். நம்ம சாப்பிடணும், அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் அது வரப்போற வாரங்களில் படிக்க போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி சாப்பிடணும், எப்படி சந்தோஷமா இருக்கணும், அதெல்லாம் படிக்க போறோம். நம்ம பணங்களை எல்லாம் சம்பாதிச்சுட்டு அதை அனுபவிக்காம போகிறதையும் வேதம் நமக்கு அனுமதிக்கல. பணத்தை சம்பாதிக்கணும், அது பூமியில அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும் பின்னாடி நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனா நம்ம செய்கிற தவறை இன்னைக்கு நாம் உணர வேண்டும். நீங்க பாருங்க, சிலருக்குலாம் சாப்பாடு விஷயத்துக்கே தங்களுடைய பணங்களையும் தங்களுடைய வருமானத்தையும் செலவு செய்து இன்னைக்கு நடுத்தெருவுக்கு வந்த குடும்பங்கள் எல்லாம் உண்டு. சாப்பாடுக்கே செலவு பண்ணி நடுத்தருக்கு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. வேற எதுக்கும் செலவு பண்ண மாட்டாங்க. நீங்க பாருங்க, அவங்க கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, சாப்பாடுன்னா அவ்வளவுதான், எவ்வளவுனா செலவு பண்ணுவாங்க. அந்த காசு காலியாகிற வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. பக்தன் சொல்றாரு, அளவோடு சாப்பிடு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய
வருமானம் என்ன? அப்போ நீங்க சாப்பிட வேணாம்னு நான் சொல்ல, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்களுடைய வருமானம் என்னவோ அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற வருமானம் குறைவா இருக்கு, நான் 700 ரூபாய்க்கு மட்டன் தான் வாங்குவேன்னு ஓடாதீங்க. உங்க குறைவான வருமானம், உங்க கையில இருக்கிறது 200 ரூபா, நான் 500 ரூபா கடன் வாங்கி மட்டன் கறி வாங்கிட்டு வந்து இன்னைக்கு சாப்பிடலன்னா என் ஆத்துமா சாந்தி அடையாதுன்னு ஓடாதீங்க. 200 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க. நான் 1000 ரூபா கொடுத்து அந்த வஞ்சர மீன் சாப்பிடலன்னா என் ஆத்துமா இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியானம் நிம்மதியா தூங்காதே, ஓடாதீங்க. 100 ரூபாய்க்கு ஜிலேபி மீன் விற்கிறாங்க, 200 ரூபாய்க்கு ஏரி மீனுங்க, எவ்வளோ நல்ல மீன்கள் விற்கிறாங்க. அதுவும் நான் வெஜிடேரியன் தான். புரியுதா உங்களுக்கு? நான் என் மனைவி கிட்ட அடிக்கடிக்கு சொல்லுவேன், என் மனைவி ஏதாவது வாங்கலாம்ப்பா அப்படின்னா, இங்கே பாரு பட்ஜெட் கம்மியாக இருக்கு, சிக்கன் ஓகேவா, இல்லை ஏதாவது ஏரி மீன்கள் சொல்லுவேன், நன்னீர் மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நாட்டு மீன்கள் நாட்டு மீன்களும் நல்லது தான், ஓகேவா, ஓகே, அவ்வளோதான். இருக்கும் பொழுது சாப்பிடலாம் சந்தோஷமா. நமக்கு இல்லாத போது, நம்முடைய குடும்பத்தில் தேவைகள் இருக்கும் பொழுது கட்டுப்பாடோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கட்டுப்பாடு மிக முக்கியமாக எங்கே வேணும்னா வாய்க்கும் வயிற்றுக்கும் தான் வேணும். எல்லாம் சொல்லுங்க, எதுக்கு வேணும்? வாய்க்கும் வயிற்றுக்கும் கட்டுப்பாடு. ஆமாம், இந்த ஃபேமிலி பிளானிங்னுவாங்க பாருங்க, அது எதுக்கு பண்ணணும்னா வாய்க்கு தான் பண்ணணும். முக்கியமாக இந்த வாயை ஒரு மனுஷன் அடக்க கற்றுக்கொள்ளுவானே ஆனால், வயிற்றை ஒரு மனுஷன் அடக்க கற்றுக்கொள்ளுவானே ஆனால், உங்களுடைய பணங்களை மிச்சம் பண்ணலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே பணம் வந்துட்டோம்னா தையத்தக்கன்னு குதிக்காதீங்க. கட்டுப்பாடு வேணும், செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. ஆமென், சத்தமா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது நம்முடைய நாவை அடக்க வேண்டும். வார்த்தைகளுக்கு மாத்திரமல்ல, பேசுகிற வார்த்தைகளுக்கு மாத்திரமல்ல, சாப்பிடுவதற்கும் நம்முடைய நாவை அடக்க வேண்டும். நீங்க இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டுமானால், போஜன பிரியன், சாப்பாடு 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 மேலேயே ஒரு மனிதனுடைய எண்ணம் இருக்குமானால் அதுவும் பாவம். கிளட்டனி சின் அப்படின்னா, போஜன பிரியனா இருப்பது, சாப்பாடை மட்டுமே வாழ்க்கையில மையமாக வைத்து ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பானே ஆனால் அதுவும் பாவம். ஆமென். வேதத்தில் நிறைய வசனங்கள் உண்டு. சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்ப கவனிங்க, நம்முடைய நாவை அடக்க வேண்டும். பேசுவதற்கு மாத்திரமல்ல, சாப்பாடு உண்ணுகிற விஷயங்கள், உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாடு வேண்டும். வேதம் சொல்லுகிற நம்முடைய கரங்களை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடையை கற்றுக்கொள்ள நம்முடைய கண்களை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும். சில இடங்கள் எல்லாம் நாம் போகும் பொழுது, சில இடங்கள்லாம் ஷாப்பிங் போவோம் பாருங்க, ஏதாவது வாங்குறதுக்கு அப்படியே என்ன பண்ணுவான்னா, ஒரு 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 சைடு முழுக்கவே பொம்மைகளாக அடக்கி வச்சிருப்பான். அந்த பக்கம் நம்ம பிள்ளைங்களை விட்டோம் வச்சுக்கோங்க, குறைஞ்சது 200 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, செலவு வச்சிருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், அப்படியே அவன் கண்ணை மூடி தூக்கி கூட்டு போய் அதை பார்க்காத மாதிரி அந்த பக்கம் நிறுத்தி வச்சிருவேன். எங்கெல்லாம் அரிசி பருப்பு எண்ணெய் இருக்குதோ அங்கே நிற்க வச்சிருவேன். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்கள் நீங்க சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா பில்லு போடுற இடத்துல தான் எல்லாத்தையும் வச்சிருப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா? பில்லு நீங்க சின்ன கடைக்கு கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க, சின்ன பில்லு போடுற இடத்துல எல்லாத்தையும் மாட்டி வச்சிருப்பான். நம்ம அங்கே போய் வாங்கிட்டோம்னு நினச்சிட்டு இருப்போம். அங்கே போனோம்னா இதை கழட்டு அதை கழட்டு இது எடு அங்கே ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி உள்ளே போடுவோம். தேவையில்லாததெல்லாம் நம்ம வாங்குவதற்காகவே அங்கே வச்சிருப்பான். 1+1 ஆஃபர் வேற போட்டு வச்சிருப்பான், இதை வாங்குங்க அதை வாங்குங்க அப்படின்னு. நம்ம அதை பார்த்தோன்னே ஏன் வாங்கலாமே வாங்கு. கவனிக்கிறீங்களா? கண்களுக்கு கட்டுப்பாடு அவசியம். நீங்க வாங்குறதுக்கு போறீங்களா, கைக்கு கட்டுப்பாடு அவசியம். அங்க போய் என்ன பண்ண, தேவையில்லாத பொருட்கள் மேல கையை வைக்காதீங்க. என் மனைவி கிட்ட நான் உள்ள போகும்போதே சொல்றேன், இன்னைக்கு எவ்வளவு ப்ரொவிஷனுக்கு ஆகும், ஒரு 3000 இருந்து 4000 வரைக்கும் ஆகும். 4000 ரூபாய்க்கு மேல தான் நீ மேக்ஸிமம் 4000 ரூபாய் சொல்லிட்ட, 4000 ரூபாய்க்கு மேல ஒரே 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். முன்னாடி எங்களுக்குள்ள டீல் அது. ப்ரொவிஷன் வாங்க சூப்பர் மார்க்கெட் போவோம், முன்னாடியே கேட்டுடுவேன் நான் முன்பதாகவே. வண்டியை நிறுத்தும் போதே எவ்வளோக்குமா வாங்குவீங்க சொல்லுவாங்க, இந்த மாதம் கொஞ்சம் கம்மி தான்ப்பா, ஒரு 3000 ரூபாயிலிருந்து 3500 ரூபா வரைக்கும் ஆகலாம். 3500 ரூபா தான் நீ சொன்ன மேக்ஸிமம் அமௌண்ட், அதுக்கு மேலே 1 ரூபா கூட தரமாட்டேன், அதுக்குள்ளே வாங்கு. அப்போ என்ன ஆகும்னா,
கை தேவையில்லாத பொருட்களுக்கு போகாது. சத்தமா சொல்லுங்க. கட்டுப்பாடு அவசியங்க. வாய்க்கு கட்டுப்பாடு அவசியம், கண்ணுக்கு கட்டுப்பாடு அவசியம், கைக்கு கட்டுப்பாடு அவசியம், காலுக்கு கட்டுப்பாடு அவசியம், வயிற்றுக்கு கட்டுப்பாடு அவசியம். கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் நாம் போகிற இடங்களை எல்லாம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையை நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக நம்முடைய பணங்களை வீணாக செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற அநேக தவறு இது. நிறைய பேர் இந்த விஷயத்தை தவறுறாங்க, உங்களுடைய பணங்களை. ஆமென். இந்த காலை வேளையில நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. மூன்றாவதாக, பாவ காரியங்களுக்கு செலவிடுவதை தவிர்க்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, பாவ காரியங்களுக்கு செலவிடுவதை தவிர்க்க வேண்டும். ரோமர் 12வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் பவுல் எழுதுகிறார், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பாவமான செயல்கள் செய்ய நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அர்ப்பணிக்க கூடாது. அவர்களை போலவே நடந்து கொள்ள வேண்டும், செய்யக்கூடாது. ஒரு வசனத்தை எனக்காக நீங்கள் வாசிப்பீர்களா? 1 பேதுரு 2:19 ஒருத்தர் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 21க்கு நீதிமொழிகள் 21 கிரேசி சிஸ்டர் எடுத்துக்கோங்க. 1 பேதுரு 2:11 நிகேஷ் தம்பி எடுத்துக்கப்பா, வாசிப்பா. பிரியமானவர்களே, 1 பேதுரு 2:11, பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க, ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, நம்ம 1000 தான் இருந்தாலும் நம்ம மனுஷங்க தான். மாம்ச இச்சை, அதாவது பாவம் செய்வதற்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த பாவ இச்சை நீங்க பார்ப்பீங்களானால் நம்மை தூண்டும். பேதுரு எழுதுகிறாரு, ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். விலகுகன்னு எழுதுறாரு. நீங்க பாவம் செய்வதற்கு இந்த மாம்ச இச்சை என்ன பண்ணுமா? உங்களை தூண்டிவிடும், நம்மை தூண்டிவிடும். பேதுரு என்ன பண்றாரு? அதை விட்டு விலகுங்க எழுதுறாரு. வாசிங்க இப்ப நீதிமொழிகள் 21:17. சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். என்ன பாத்தீங்களா? சிற்றின்ப பிரியன் என்றால் ஆங்கிலத்தில் பிளஷர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இந்த பிளஷர்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்சுவல் கிராட்டிஃபிகேஷன். நம்முடைய மாம்சம், நம்முடைய சரீரம் விரும்புகிற சிற்றின்பங்களை அனுபவிப்பதற்காக, பாவ காரியங்களுக்காக நம்முடைய பணங்களை செலவு பண்ணுகிற மனுஷன் என்னவானா? கிறிஸ்தவர்களுக்காக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா? கவனிக்கிறீங்களா? மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆவதில்லை. அப்போ நம்முடைய பணங்களை சிற்றின்பங்களுக்காக, மதுபானத்துக்காக, இந்த இடத்துல எண்ணெய் என்பது பர்ஃபியூம்ஸ், விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள், செலவு செய்கிற மனுஷன் ஒரு நாளும் விருத்தி அடைவதில்லை. அப்ப நம்முடைய பணங்களை பாவ காரியங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? செலவு செய்யக்கூடாதுங்க. நம்முடைய பணங்களை பாவ காரியங்களுக்கு செலவு செய்யவே கூடாது. கர்த்தர் கிருபையா நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார். பணம் அவருடையது. ஒவ்வொரு நாளும் போய் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், வேர்வை சிந்தி உழைக்கிற அந்த பணங்களை பாவ காரியங்கள் செய்ய நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பணங்களை ஒருபோதும் செலவு செய்யக்கூடாது. ஆமேன். வரல பாருங்க. ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் நீங்க யோவான்ல கூட 2வது அதிகாரத்தின் 16வது வசனத்துல பக்தன் எழுதுகிறார். யோவான் எழுதும் போது எழுதுகிறார், இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் இருக்கிற பாவமான காரியங்களுக்கு உன்னுடைய பணத்தை செலவு செய்யாதே. இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்துல வந்தான், என்னுடைய ஆஸ்தியெல்லாம் பிரிச்சு கொடுங்க. தகப்பன் பிரிச்சு கொடுத்தாரு. அத்தனை பணங்களையும் கொண்டு போய் அவன் என்ன பண்ணான்? அவனுடைய அண்ணன் அவனை குறித்து பழி சாட்டும் பொழுது என்ன பழி சாட்டுறான்? உன்னுடைய இளைய குமாரன் கொண்டு போய் எல்லா பணங்களையும் விபச்சாரிகளிடத்துல தன்னுடைய பணத்தை செலவு செய்து விட்டு வந்தவனை நீங்க வீட்டில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்களே. அப்பா சொல்றாரு, அவன் மனம் திரும்பிட்டான்டா, விட்டுடுறான். ஆனா நல்ல கவனிங்க, அவன் மனம் திரும்பிட்டான், அவன் திரும்ப வந்துட்டான், அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பு, அவமானம், கஷ்டம் வந்ததுக்கான காரணம் என்ன? அவன் தகப்பனிடத்திலிருந்து பணங்களை பெற்று கொண்டு போய்
தூர தேசத்துக்கு போய் என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக ஒரு சிற்றின்ப பிரியனாய் மாறி தன்னுடைய பணங்களை தவறான பாவ காரியங்களுக்கு செலவு செய்து அவன் என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடைசியில் நடுத்தருவுக்கு வந்தான். கவனிக்கிறீங்களா? பணங்களை நம்ம ஒரு நாளும் பாவ காரியங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? செலவு பண்ணக்கூடாதுங்க. செலவு பண்ணவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பும் பொழுது கிருபையாய் தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணார்னா, எகிப்தினுடைய பொக்கிஷங்களை எல்லாம் கொடுத்து அனுப்புனார். கரெக்டா? இவங்க என்ன பண்ணாங்க? வனாந்திரத்தில் வந்து மோசே மலை மேல இருக்கிற அந்த நாட்கள்ல, ஐயோ மோசே வரலையே, மோசே என்ன ஆனானோ தெரியலையேன்னு சொல்லி எகிப்தில தேவன் இவர்களுக்கு கொடுத்த எல்லா பணங்களையும் நகைகளையும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் அக்கினியில போட்டு அந்த அக்கினி அவர்களுக்கு அந்த நகையெல்லாம் ஒரு உருவமா மாத்தின உடனே இதுதான் எங்களுடைய கடவுள் அப்படின்னுட்டான். கர்த்தர் கொடுத்த பணத்தை என்ன பண்ணிட்டான்? கர்த்தர் கொடுத்த பணத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? கடவுளா மாத்திட்டான். பாவ காரியம் செய்ய அவன் செலவு பண்ணான். நடந்தது என்ன? இளையகுமாரனுக்காக இருந்தாலும் சரி, அல்லது வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, சீனாயின் மலையின் கீழே இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய தேவனுடைய கோபம் அந்த இடத்துல வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில கவனிக்கிறீங்களா? வாலிப பிள்ளைங்களாம் கவனிக்கிறீங்களா? உங்களுடைய பணத்தை பாவ காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடாதுங்க. அல்லேலூயா. என்னென்ன பாவ காரியங்களுக்கு இன்னைக்கு நம்ம செலவு பண்றோம்னு சொல்லட்டுமா? அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதை சொல்லுங்க தம்பி அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மதுபானம் மாத்திரம், போதை பொருட்கள். நம்முடைய பணங்களை சாராயத்துக்கும் போதை பொருட்களுக்கும், பாக்கு வாங்கிறதுக்கு, சிகரெட் வாங்கிறதுக்கு, மற்ற எந்த போதை பொருட்களுக்கும் செலவு பண்ணக்கூடாது. கஷ்டப்படுறீங்க, நீங்க உழைக்கிற பணம் கர்த்தர் கிருபையா கொடுத்துருக்கிறார். நீதிமொழிகள் அதே 23வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால் 20லிருந்து 22 வாசித்து பாருங்கள். மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? மதுபான பிரியன், போஜன பிரியன், மாம்ச பெருந்தினிக்காரன், இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் நடுத்தருவுக்கு வருவாங்க. மதுபானம் ரொம்ப மோசங்க. நீங்க குடிச்சு இருக்கிற நேரத்தில், ஒரு மனுஷன் அதை குடிச்சிருக்கிற நேரத்தில் யார் வேணா அந்த மனுஷனை மயக்கி எங்க வேணா கையெழுத்தை வாங்கி அவனுடைய தலையெழுத்தையே மாற்றலாம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷன் நல்லா போதையில் இருக்கிற நேரத்தில் எங்க வேணா கையெழுத்தை வாங்கி, கை நாட்டை வாங்கி தலையெழுத்தையே மாற்றலாம். இன்னைக்கு நைட்டு குடிச்சா நாளைக்கு காலையில் பிச்சைக்காரனா நடுத்தரில் நிற்கலாம். குடிக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஐஸ்வர்யமான பிச்சைக்காரனா மாற்றக்கூடிய பவர் எதுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு இருக்கு சொல்லுங்க? குடிக்கு இருக்கு. அப்போ பாருங்க, மதுபானம், போதை பொருள், செக்ஷுவல் பிளஷர்ஸ், விபச்சார காரியங்கள், விஷுவல் பிளஷர்ஸ் அப்படின்னா இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்க. சினிமா பாவமா பிரதர்? இன்னைக்கு சினிமாவுக்கு போயிட்டு வாலிப பிள்ளைங்க, நிறைய குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்களே என்ன பண்ணுறாங்க? சினிமாவுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. வெக்கமே இல்லாமல். வெக்க கேடுங்க அது, வெக்க கேடு. சர்ச்சுக்கு ஒரு 100 ரூபாய் காணிக்க கொடுக்கறது இல்லை. ஆனால் 500 ரூபா டிக்கெட் வச்சாலும் என்ன பண்ணுறதுன்னா, சினிமா தியேட்டருக்கு போயிட்டு சொல்லுங்க, 1000 ரூபா டிக்கெட் இருந்தாலும் 2000 ரூபா டிக்கெட் இருந்தாலும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க? வாங்குறாங்க. 2000 ரூபா டிக்கெட்டை கொடுத்து வாங்கி 3 மணி நேரம் அந்த படத்தை பார்க்கலன்னா உன்னை யார் அடிச்சா? உனக்கு என்ன போகுது அந்த படத்தை பார்க்காது? உனக்கு என்ன போகுது பார்க்கறதுனால? என்ன வருது? ஒன்றும் லாபம் இல்லையே. படத்தில் என்ன நீ உருப்பிடுறதுக்கு வழியை காட்டுறானா? இல்லையே. நாம் பார்த்த வரைக்கும் படங்களில் 3 மணி நேரம் படம்னா 2 மணி நேரம் 50 நிமிஷம் தகாத காரியங்களை காட்டிட்டு கடைசி 10 நிமிஷம் ஹீரோ மனம் திரும்புற மாதிரி காட்டுவான். போதுமா அது உனக்கு? 2 மணி நேரம் 50 நிமிஷம் நீ எதை பார்த்தியோ அதுதான் மைண்டில் நிற்கும். கடைசி 10 நிமிஷம் அவன் நல்லவன் ஆயிட்டான் அப்படின்றதுலாம் உன் மைண்டில் வந்து பெரிய கிரியை செஞ்சிருமா? ஒன்றும் கிடையாது. 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா இன்னைக்கு டிக்கெட் ரேட்டுங்க. 5000 ரூபா கூடலாம் கொடுத்து போகிறானுங்க.
தெரியுமா உங்களுக்கு? நீங்க தான் காசு கொடுத்து அனுப்புறீங்க. அப்படியே உட்கார்ந்துருக்கீங்களே ஒன்றும் தெரியாத மாதிரி. நீங்க தான் காசு கொடுத்து அனுப்புறீங்க. போடா 1000 ரூபா வச்சுக்கோ, 2000 வச்சுக்கோ, 5000 வச்சுக்கோ. அவனுங்க போயிட்டு சினிமாவில் என்ன பார்க்குறானுங்களோ அதே கொண்டு வந்து வீட்டில் பண்ணுவான். படுங்க, அனுபவப்படுங்க. சினிமாவில் நல்ல விஷயம் காட்டுறானா? சொல்லுங்க, சொல்லு தம்பி திருநாவு, நல்ல விஷயம் காட்டுறானா? காட்டுறது இல்லைல்ல. எல்லாம் போதை, கஞ்சா, துப்பாக்கியில் சுடுறது, கத்தியில் வெட்டுறது, அரை நிர்வாணத்தில் பெண்கள் ஆடுறது, இதெல்லாம் குடும்பத்தில் நடந்தால் ஏற்றுப்போமா? சொல்லுங்க, ஏற்றுப்போமா? உங்களுடைய பிள்ளைங்க அரை நிர்வாணத்தோடு ரோட்டில் இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் ஆடினா ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க, ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கொள்ள மாட்டீங்களா? நான் என் பிள்ளை ஆடினா ஒத்துக்க மாட்டேன். ஒரு தகப்பனா நானே ஒத்துக்க மாட்டேன். இல்லை நம்முடைய வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குமானால், கத்தி, துப்பாக்கி, ரத்தம், இதெல்லாம் ஒத்துப்போமா? இல்லையே. சமாதானம் வேணும் தானே சபைக்கே வரோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டு திங்கக்கிழமை காலையில் 2000 கொடுத்து நீ போய் சினிமாவுக்கு போய் ரஜினி படம் பார்த்துட்டு வா, கமல் படம் பார்த்துட்டு வா, போ விஜய் படம் பார்த்துட்டு வான்னு கொடுத்து அனுப்புனா, அவன் போய் அங்கே பார்த்துட்டு வந்து வீட்டில் அதை தான் பண்ணுவான். அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி. நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காம போனாலும் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், சினிமா பார்ப்பது பாவம். படத்துக்கு சினிமாவுக்கு யாராவது அடிமையாக இருப்பீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் அதை விட்டு வெளியே வாங்க. பிரயோஜனம் உள்ள காரியம் பாருங்க. சினிமான நாடகம் பார்ப்பதும் பாவம் தான். நாடகம்னா பெரிய யோகியமா நாடகம் பார்க்கறது? நாடகம் பார்க்குறவங்க எல்லாரும் கிடையாது. நாடகம் பார்ப்பதும் பாவங்க. இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காம போங்க, நீங்கள் சபைக்கு வாங்க, வராமல் போங்க. நான் சொல்கிறேன், இந்த காலை வேளை தேவ ஆவியானவர் பலமாய் பேசி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் இந்த சினிமா பார்க்கறதுக்கு, நாடகம் பார்க்கறதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா, பணங்களை கொண்டு போய் என்ன பண்ணுறேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, போடு, டிடிஹெச் வேணும். இன்னைக்கு வந்துருச்சு. ஒரு காலத்துல எல்லாம் கேபிள், இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தையும் மாட்டி வை, எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, அந்த குறிப்பிட்ட சேனல் வரணும். அவன் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறான்? 100 ரூபாவா கட்டு, 100 ரூபா கட்டி வாங்கு. எது? அந்த உருப்படாத நாடகத்தை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறோம், 100 ரூபா கட்டி அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அந்த உருப்படாத சினிமாவை பார்க்கறதுக்கு 500 ரூபாவையும் 1000 ரூபாவையும் கட்டி என்ன பண்ணுறோன்னா, அவனுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம், அவனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். நியாயமா இது? சொல்லுங்க, சொல்லுங்க, நியாயமா இது? நம்ம அதில் பார்க்கிற காரியங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த வகையில் அங்கே உதவி செய்து? என் வீட்டில் டிவியே கிடையாது. மேலே நாங்கள் இருக்கிற வீட்டில் டிவியே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என் ஒய்ஃபும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம், 6வது வருஷம் ஆக போகுது. 5 வருஷத்தில் என் மனைவியும் டிவி வாங்கலான்னு சொன்னது கிடையாது, என் பையனும் டிவி வாங்கலான்னு சொன்னது கிடையாது. என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். டிவியே வேணான்னு நினைக்கிறேன் நான். அல்லேலூயா. தேவையான விஷயங்களை ஃபோனில் பார்த்துக்கிறோம். நியூஸ் பார்க்கணுமா, ஃபோனில் பார்த்துக்கிறோம். டிவியில் எனக்கு என்ன தேவை, நியூஸ் தேவை, நான் அதில் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். மற்ற எந்த ஆண்டவருக்குரிய காரியங்களும் இன்னைக்கு யூடியூப்பில் வந்துருச்சு, பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். எங்களுடைய வீட்டில் தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கவே இருக்காது. நானும் மொபைல் யூஸ் பண்ணுறேன். எங்களுடைய வீட்டில் என்னுடைய மொபைலில் தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கவே இருக்காது. நான் அதிகமாக செலவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறது ஒரே ஒரு ஆப் மட்டும்தான். என்ன தெரியுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமைனா வீடியோ போடுறோம் பாருங்கள், அந்த வீடியோவை எடிட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு 4000 ரூபா கொடுத்து ஒரு ஆப் என்ன பண்ணியிருக்கேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதுவும் ஊழியத்துக்காக. ஒரு வருஷத்துக்கு 4000 ரூபா ஊழியத்தின் காரியத்திற்காக. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஹெச்டி வீடியோ வேணுன்றதுக்காக. ஹெச்டி இல்லைன்னா அது கூட தேவையில்லை. இன்றைக்கி நம்ம போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், 720 பிக்சல் 1080 பிக்சலில் நல்லா கிளியர் டெஃபினேஷனோட யூடியூப்பில் பார்க்க முடியும். டிவியில் நீங்கள் பெரிய டிவி வச்சுருந்தீங்கன்னா போட்டிங்கன்னா நம்ம வீடியோ நல்லா பளிச்சுன்னு வரும். அதுக்காக நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையில்லாத நாடகம் பார்க்க, சினிமா பார்க்க, அல்ல வீணான காரியங்களை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்க அனுபவி கிடையாது. இன்னைக்கு பார்க்குறோம், கிரிக்கெட் பார்க்கறதுக்கு போயிட்டு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. வருமா உயிர் திரும்ப? சொல்லுங்க. அவன் எவனா இருக்கட்டும், சிஎஸ்கேவா இருக்கட்டும், இல்லை ஆர்சிபியா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸ் எவனா இருக்கட்டும், ஒரு அப்பா அவனுடைய பிக்சர் பார்க்குறோம். அந்த பிள்ளைய அடக்கம் பண்ணி, பையனை அடக்கம் பண்ணி, அந்த இடம், அந்த மண் மேலே குவியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மேலே குப்புற விழுந்து அழுகிறாருங்க அப்பா ஒருத்தர்.
எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது, நான் பார்த்தேன். இதயம் உடைக்கப்பட்டது. ஏன் ஏன் ஒரே பையன் கிரிக்கெட் பார்க்கறதுக்காக பெங்களூர்ல போயிட்டு அந்த டீம் அவங்க ஜெயிச்ச உடனே அந்த செலிப்ரேஷன்ல நசுங்கி செத்து போயிட்டான். கொண்டு வந்து புதைச்சிட்டாங்க. அப்பா விழுந்து அழுறாரு, என் ஒரே பையன் போயிட்டானே, திரும்ப வருமா உயிர்? போன உயிர் வருமா? எத்தனையோ பிள்ளைங்க மரித்து போனாங்க. ஏன் நிறைய நேரத்தில் நம்மளே அந்த தப்பை பண்ணுறோம். நம்முடைய பிள்ளைங்களுக்கு பணத்தை கொடுத்து சினிமாவுக்கு போகிறானா, போ நான் மேட்ச் பார்க்குறதுக்கு போகிறேன், எவ்வளோப்பா டிக்கெட்டு? 3000 ரூபா, போயிட்டு வா, உன் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து நானே கொடுக்குறேன், போயிட்டு வா. செய்யாதீங்க. உடைய பணங்களை, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணங்கள். இன்னைக்கு நான் வேதனையோடு பேசி கொண்டிருக்கிறேன். நிறைய வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அது யாரா நீங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்களுடைய பணங்களை செலவு செய்யாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு இந்த சினிமா காரியத்தில் ஒரே ஒரு கேள்விதாங்க. இதுக்கு யாராவது எனக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நீங்களே கூட சொல்லிட்டீங்கன்னா, இந்த பலிபீடத்தில் நான் பேசவே மாட்டேன், விட்டுடுறேன். என்ன தெரியுமா? சினிமா எடுக்கிறவன், சினிமாவில் நடிக்கிறவன், அவங்களுடைய சம்பளங்களை எல்லாம் நம்ம கேட்குறோம். எவ்வளோ சொல்கிறான்? கோடி, 200 கோடி உச்சம்ன்றானுங்க. இன்னைக்கு வந்து 100 கோடியின் உச்சம், 200 கோடியின் உச்சத்தை உதறி தள்ளி விட்டு வந்தேன் அப்படின்றார் ஒருத்தர், அரசியலுக்கு வந்தவர் இல்லையா? சம்பாதிக்கிறான், நடிக்கிறவன் சம்பாதிக்கிறான், எடுக்கிறவன் சம்பாதிக்கிறான், அதில் வேலை செய்கிறவன் சம்பாதிக்கிறான். போய் பார்க்குற உனக்கு என்ன லாபம் அதை மட்டும் சொல்லிடுங்க. இதனால எங்களுக்கு ஒரு 5 காரியம் இல்லை, ஒரு 3 காரியம் லாபங்க. இந்த சினிமாவை நான் 2000 ரூபா கொடுத்து பார்க்கறதுனால எனக்கு ஒரு 3 காரியம் என் வாழ்க்கையில் நான் நல்லது பெற்றிருக்கிறேன் அப்படின்றது நீங்கள் யாராவது சொல்லுங்க. இல்லை யாராவது சொன்னாங்கன்னா, இதோட நான் இந்த பலிபீடத்தில் சினிமாவை குறித்து பேசுறதே விட்டுடுறேன். நடிக்கிறவனோ, படத்தை எடுக்கிறவனோ, நாடகம் நடிக்கிறவனோ எடுக்கிறவனோ அவன் சம்பாதிக்கிறான். பார்க்குறான் பார்த்தியா, அவன் குட்டிச்சவராக போகிறான். இதுதான் உண்மை. இதில் என்னன்னா, கிறிஸ்தவர்களே அதை பார்த்து குட்டிச்சவராக போகிறவங்க இன்றைக்கும் நிறையா இருக்கிறாங்க. ஆமென். அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இன்னைக்கு பிரசங்கம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கவனிங்க, நம்முடைய பணங்கள், அப்போ கவனிங்க, இப்படிப்பட்ட பாவ காரியங்களுக்கு எல்லாம் நம்முடைய பணங்களை செலவு செய்து விட்டு தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் ஆஸ்வதிங்கப்பா, என் வாழ்க்கையில் கடன் தேவை இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் பண பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் பண போராட்டம் இருக்குது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர் ஜெபம் பண்ணுறீங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுறதுல வல்லமையே இல்லை பாஸ்டர். என் குடும்பத்தில் இன்னும் பண பிரச்சனை மாறவே இல்லையே பாஸ்டர். நீ போய் பணத்தை பாவத்துக்கு செலவு பண்ணிட்டு எத்தனை பாஸ்டர் வந்து உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணாலும் மாறாது, மாறவே மாறாது. இன்னைக்கு நம்ம இந்த பாவ காரியங்களுக்கு நம்முடைய பணத்தை செலவிடுவதை தவிர்த்தே ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கேம்பிளிங் பண்ண, சூதாடுவதற்கு தங்களுடைய பணத்தை செலவு பண்ணுவாங்க. வேணாங்க, தயவு செய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன், தேவநாமத்தின் மகிமைக்காக. இதெல்லாம் பாவம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இப்போ நான் சொன்ன இந்த காரியங்களில் யாராவது உங்களுடைய பணத்தை போயிட்டு வீணடித்து கொண்டிருப்பீர்களானால் தயவு செய்து நான் சொல்கிறேன், நிறுத்திடுங்க. இல்லைன்னா கணக்கு ஒப்புவிக்கணுங்க. ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம செய்கிற எல்லாம் கிரியைகளுக்கு மாத்திரம் நம்முடைய பணத்தை தகாத விதத்தில் செலவு பண்ணோன்னா கணக்கு. 4ஆவதாக, புத்தி இல்லாமல் பணத்தை வீணடிப்பதை தவிர்க்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. புத்தி இல்லாமல் பணத்தை வீணடிப்பதை தவிர்க்க வேண்டும். அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 18:9 சொல்லுது, அசதியாக இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். அப்படின்னா என்னன்னா, ஒரு மனுஷன் ரொம்ப கேர்லெஸ்ஸாக, ஞானம் இல்லாமல், புத்தி இல்லாமல், ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக தன்னுடைய பணங்களை செலவு பண்ணுகிற மனுஷன் அழிம்பன். அழிம்பன்னா வேஸ்ட் பண்றவன், தன்னுடைய பொருட்களை வீணடிக்கிறவனுக்கு சகோதரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவன் ஆளு, எவன் ஆளு, காசை வேஸ்ட் பண்றவனா இருக்காதீங்கன்றாரு. புத்தி இல்லாம பணத்தை வீணடிக்க கூடாது. ஆமென். முக்கியமான பாயிண்ட் இது, குடும்பங்களுக்கும் சரி, வாலிப பிள்ளைங்களுக்கும் சரி. கவனிக்கிறீங்களா? நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புத்தி இல்லாமல் பணத்தை செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும். அதாவது அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன்.
அசதியாய், ரொம்ப அஜாக்கிரதையா, பொறுப்பு இல்லாமல் நம்முடைய பணத்தை புத்தி இல்லாமல் செலவு பண்ணுகிற மனுஷன் பணத்தை வீணடிக்கிறவனாய் இருக்கிறான். சரி, எந்த விதங்கள்ல எல்லாம் நம்ம புத்தி இல்லாமல் செலவு பண்றோம் சொல்லட்டுமா? ஒன்று ஒன்றா. கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் கேட்கணும், சரியா? கோச்சிக்க கூடாது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்னன்னா, முதல்ல தகுதிக்கு மிஞ்சின பொருட்கள் வாங்குதல். தகுதிக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லட்டுமா? கவனிங்க. சம்பளம் 20,000. சம்பளம் எவ்வளோ சொல்லுங்க? 20,000. ஆனால் வாங்க போகிற வாஷிங் மிஷின் 60,000. அங்கே தான் பிரச்சனையே. இந்த இஎம்ஐயும் இன்ஸ்டால்மெண்ட்டும் தான் ஒரு குடும்பத்தை மேலே வராமல் அப்படியே அமுக்கி வைக்கிற ஒரு தந்திரம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மேலே வரல, மூச்சு விட பிரெத் பண்ண முடியல, லைஃப்பில் வாழ்க்கையில் மூச்சு விட முடியல. ஏன்? இஎம்ஐயில் போய் மாட்டிக்கிறோம். அந்த இஎம்ஐக்கு பதிலாக அந்த பணங்களை எல்லாம் மாதம் 4,000 இஎம்ஐ கட்டுறேன் பிரதர், 3,000 இஎம்ஐ கட்டுறேன், அந்த 3,000 நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சிங்கன்னா, அதே இஎம்ஐயை நீங்கள் பேங்க்கில் எஃப்டிலையோ ஆர்டிலையோ போட்டு வச்சிங்கன்னா நிறைய ஸ்கீம் வந்துச்சு. 333, 444 என்னென்னவோ சொல்கிறானுங்க. என்னென்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் போட்டு என்ன பண்ணுறாங்க, காரியங்களை செய்கிறாங்க. செஞ்சு வச்சா 4 வருஷம் இஎம்ஐ, அதாவது ஒரு வாஷிங் மிஷினை வாங்கிட்டு 2 வருஷம் இஎம்ஐ கட்டுறது, 3 வருஷம் இஎம்ஐ கட்டுறது. அந்த காசை எஃப்டியில் போட்டால், ஆர்டியில் போட்டால், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் அது உங்களுக்கு லாபமாச்சே. அதை பண்ண மாட்டோம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? தகுதிக்கு மிஞ்சின பொருட்கள். சம்பளம் 20,000, ஆனால் வாங்குகிற வாஷிங் மிஷினு, வாங்குகிற சோஃபா பாருங்கள், சோஃபா எங்களுக்கு 70,000 வேணும். ஏன்னா அவங்க வீட்டில் அந்த சோஃபா பார்த்துட்டு வந்தோமே. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வேணும், அவங்க வீட்டில் பார்த்துட்டு வந்தோமே. பெரிய டிவி வேணும், அவங்க வீட்டில் பார்த்துட்டு வந்தோமே. எதுக்கு? 20,000 சம்பளம், அதாவது 20,000 சம்பளம்னா 20,000க்குள்ளே இருக்கிற டிவி வாங்கணும். ஒரு தடவை எங்கள் வீட்லேயும் எங்கள் அப்பா அம்மா கீழே, எங்கள் அம்மா டிவி வாங்கணும்னு சொன்னாங்க. கீழே நியூஸ்லாம் பார்க்கணும், அப்பாவுக்கு ஃபோன்லாம் எதுவும் பண்ண தெரியல, ஒரு டிவி ஒன்று வாங்கி கொடுப்பா. எங்கள் அப்பாவும் சொன்னார். நேராக கடைக்கு போனேன். அவன் எடுத்த உடனே பெரிய பெரிய டிவியாக காமிச்சான். சார் இது இப்படி சார், இந்த டிஸ்பிளே சார், அதெல்லாம் வேணாம், 15,000 ரூபாய்க்குள்ளே டிவியை காட்டு. எவ்வளோக்குள்ள? 15,000 ரூபாய்க்குள்ளே டிவியை காட்டு. நான் காரில் வந்து இறங்கின உடனே, நான் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு பெண்ணெல்லாம் குத்திட்டு போய் நின்ற உடனே 1,00,000 டிவி வாங்குறது யாரோ ஒரு சார் வந்திருக்கிறாரு நீ நினைக்காத. எனக்கு தேவை 15,000 ரூபாயில் வாங்க முடியும். வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், நானும் 1,00,000 ரூபாய்க்கு டிவி எனக்கு தேவை. எனக்கு தேவை அந்த நேரத்துக்கு பார்க்கணும், சத்தம் கேட்கணும் காதில், அவ்வளோதான். 15,000 ரூபாய்க்குள்ள டிவி காட்டு. அவன் 16,000 ரூபாயில் காட்டினான். 15,000 ரூபாய்க்கு கீழே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சரி ஓகே, 16,000 ரூபாயில் ஒரு டிவி வாங்கி வந்து என்ன பண்ண, மாட்டி விட்டேன் வீட்டில். பாருங்கள், இதை பாருங்கள். என் மனைவி வாஷிங் மிஷின் வேணும்னு கேட்டாங்க. வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு, 4 வருஷம் போச்சு. அது சரியாக மெயின்டைன் பண்ண முடியாததுனால அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போது வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு போதுமான அளவுக்கு காசு இல்லை. என்ன பண்ணோம்? சரி இஎம்ஐயில் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொன்னாங்க. 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணேன். 5 மாதமானாலும் வெயிட் பண்ணேன். கையில் துவை, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் துவைச்சி கொடுங்க, நான் துணி அலசி கொடுக்குறேன். தேவையான வாஷிங் மிஷின் வரும், கட்டாயமாக வாங்கி கொடுப்பேன், எனக்கு நேரம் கொடு. அந்த பணத்தை சேர்த்து வச்சு கொண்டு போய் அதே 16,000 ரூபாய்க்கு ஒரு வாஷிங் மிஷினை பார்த்து, ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை நல்ல பிராண்டில் பார்த்து 3 மாதத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தகுதிக்கு மிஞ்சி பொருட்களை வாங்காதீங்க. நீங்கள் கடனாகவே வாங்கி இஎம்ஐயாகவே வாங்குறீங்கன்னா கூட உங்களுடைய தகுதிக்கு மீறி இஎம்ஐ போடாதீங்க. 20,000 சம்பளம் மாதம், இல்லை 25,000 சம்பளம் மாதம், இஎம்ஐயே 10,000, 9,000, 7,000னா மீதம் இருக்கிற 15,000 வச்சு என்ன பண்ணுவோம்? சம்பளம், அந்த சம்பளத்தை வச்சு என்ன குடும்பம் நடத்த முடியும்? முடியாது. அதனால தான் போய் கடன் வாங்குறோம். கடன் வர்றதுக்கான மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். சரி, இது புத்தி இல்லாமல் செலவு பண்ணுவது ஒன்று. ஒருவேளை அந்த தப்பை யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் மாற்ற முடியாது. நான் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன், வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன், டிவி வாங்கிட்டேன், பெட்டு வாங்கிட்டேன், காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதை சீக்கிரமாக அடித்து வெளியே வர பாருங்க. அடுத்த தடவை இதே தப்பு நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலேருந்து நீங்கள் மேலே வரவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நீ எவ்வளோ முக்குனாலும் முரண்டுனாலும் உருண்டு பிறண்டு ஜெபம் பண்ணாலும் மேலே வர முடியாது. காரணம் என்னென்னா, அடிப்படையில் நம்ம இருதயத்தில் வாழ்க்கையில் இருதயத்தில் விடுதலை இல்லை, மாற்றம் இல்லை. பண காரியத்தில், நம்முடைய செலவு பண்ணுற விஷயத்தில் நமக்கு தெளிவு உண்டாகலை. வீணா பணங்களை செலவு பண்ணி தேவ சமூகத்தில் கதறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரெண்டாவது,
நான் முன்னாடியே சொன்னது தான், எக்ஸஸ் ஈட்டிங்னா போஜன பிரியனாக இருப்பது. இஷ்டத்துக்கு பணங்கள் சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு தாங்க. அதனால் பெரிய ரெஸ்டாரண்ட் போவோம். எனக்கு இருக்கிற பழக்கத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். சாப்பாடு விஷயத்தில் ஊழியத்தில் எங்கள் கூட வரவங்களுக்கு நான் யாருக்குமே குறை வைக்க மாட்டேன். நல்ல சாப்பாடு கொடுத்துருவேன். லேட்டாக தான் கொடுப்போம். சில நேரத்தில் 2 ஆகும் 3 ஆகும், ஆனால் நல்ல சாப்பாடு கொடுத்துருவேன். என் கூட யாராவது வந்தாங்க அப்படின்னா, தம்பிங்களோ இல்லை என்னுடைய மனைவியோ என்னுடைய அம்மாவோ சில இடங்கள்லாம் கூப்பிட்டு போகும்பொழுது அவங்கள நல்ல ஹோட்டல்ஸ் கூப்பிட்டு போவேன். நல்ல அவங்களுக்கு அங்கே எல்லாமே இருக்கணும், அவங்க எல்லா வசதியுமே கிடைக்கணும். அவங்களுக்கு அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கணும், நல்ல ஏசி இருக்கணும், உட்கார வச்சு சாப்பிடு. ஆனால் நான் மட்டும் தனியாக போனால் வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா பண்ணுவேன், எங்கேயாவது அப்படியே பார்த்துட்டே வருவேன். ஏதாவது ஒரு ரோட்டு கடையில் போட்டு வச்சுருப்பான் பாருங்க, அங்கே நின்று சாப்பிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான். செலவு பண்ணணும் சாப்பாடுக்கு, எப்போ தேவையோ அப்போ செலவு பண்ணணும். மற்ற நேரங்களில் நம்ம அதை குறைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறையா இன்ஸ்டாகிராமில் வந்துருச்சு பாருங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே நீங்கள் 499 ரூபா கட்டினா போதும், இலை ஃபுல்லாக உங்களுக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிடலாம். இதை பார்த்துட்டு நம்மளும் என்ன பண்ணுறோம், போய் அங்கே மாட்டிக்கிறோம். நான் தம்பி கரெக்டாக நான் சொல்கிறது, இதெல்லாம் சோதனைங்க, நமக்கு வர சோதனைங்க. சிலர் இதே வேலையை அலைகிறாங்க. வீடியோ பார்த்து பெரம்பூருக்கு போகலாம், அங்கே நல்லா இருக்குதான் மட்டன் பாயா, இங்கே காலையில் இந்த பிரியாணி நல்லா கிடைக்குதான், இங்கே போகலாம் அங்கே போகலாம். வாழ்க்கையை சாப்பிட்றதுக்கே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. சில கப்புள்ஸ்லாம் அதை பண்ணுறாங்க, கணவனும் மனைவியாக சேர்ந்துக்கிட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், லாவிஷ் செலிப்ரேஷன்ஸ். வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறோம், வீடு கொடுத்தனம் வைக்கிறோம், இல்லை பிள்ளைங்க வயதுக்கு வந்துட்டாங்க, இல்லை திருமணம் வைக்கிறோம், நிச்சயதார்த்தம் வைக்கிறோம், அப்படியே ஊரே பார்த்து வாயை பொளக்கணும். பிரதர், என்ன வாயை பொழந்து என்ன பண்ண போகிறாங்க எனக்கு சொல்லுங்கள். உங்கள் விசேஷத்தை ஊரே பார்த்து வாயை பொழந்து என்ன பண்ண போகிறாங்க? என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லட்டுமா? பொறாம தான் போடுவாங்க. இன்னும் இவ்வளோ சீர் கொடுத்துருக்காங்க இந்த பையனுக்கு, என்ன இவ்வளோ அழகான பொண்ணை கட்டிட்டு வந்துட்டாங்க இந்த பையனுக்கு, இந்த பொண்ணுக்கா இந்த மாப்பிள்ளை, ஐயோ கார் வேறையா. நம்ம என்ன நினைப்போம், அப்படியே பிரம்மாண்டமா ஊரே பார்க்கணுங்க. அப்பா இவ்வளோ பெரிய மண்டபத்தை வச்சு நடத்துறாங்கன்னா கட்டாயமா நிறைய பணம் இருக்கணும் இவங்க கையில. சொல்லுங்க, அதுக்கு தான் நம்ம நடத்துறோம். ஊரே நம்மளை என்ன பண்ணணும், வாயை பொளந்து பார்க்கணும். கடங்காரம் வாரம் வாரம் நம்ம வீட்டு வாசல்ல கத்திட்டு போகணும். இதுக்கு தான் நிறைய பேர் ஆசைப்படுறோம், லாவிஷ் செலிப்ரேஷன். என் பையனுக்கு முதல் பிறந்த நாள் வந்தப்போ, என் கல்யாணத்துக்கே நான் அப்படிதான் சொன்னேன், இங்கேயே பண்ணி எதிர்க்கா க்ளீன் பண்ணுங்க, சாப்பாடு கொடுத்துடலாம். எங்கள் சித்திங்க தான் ஒத்துக்கவே இல்லை. இல்லை குடும்பத்தில் முதல் கல்யாணம் மண்டபத்தில் பண்ணணும். நிறைய மண்டபங்களை பார்த்தோம். எங்கள் மாமா கிட்ட நான் சொல்லிட்டேன், ரொம்ப கம்மியான மண்டபமாக பாரு. 35,000 ரூபாய்க்கு ஒரு மண்டபம் பார்த்தாரு. இன்னைக்கு மண்டபங்கள்லாம் 80,000 1 லட்சம் சொல்கிறான், 60,000 80,000 1 லட்சம். பா இங்கே திருவள்ளூர் ஒரு மண்டபம் இருக்குப்பா, 35,000 ரூபா கேட்குறாங்க. ஓகேவா, பண்ணிடலாமாம்மா, 35 ஓகே, ரீசனபிள் தான். என் கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்கல்ல, 35,000 ரூபா அந்த மண்டபத்தினுடைய வாடகை. என்ன சொல்கிறேன், இந்த காலை வேளையில் கவனிங்க. ஊரே பார்க்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி நகையை வச்சு இதை பண்ணி அதை பண்ணி நம்முடைய பணங்களையெல்லாம் கொண்டு போய் ஒரே நாள் கூத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய அவ்வளவு பணத்தையுமே செலவு செய்து விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மொய் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஞானமாக தான் வைக்கிறாங்க. 51 ரூபா, 101 ரூபா, 501 ரூபா. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க பாருங்க, வந்தால் தானே மொய் வைக்கணும், நான் வரல, ஊருக்கு போயிட்டு இருந்தேன் சிஸ்டர், முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். மொய் பணத்தை நம்பி 2 லட்சம் செலவு பண்ணிட்டு கடைசியில் மொய் ஒரு 50,000 ரூபா கூட வரல அப்படின்னா கடைசியில் என்ன ஆயிடுது நமக்கு, பெரிய திருநாவணிலாம் கல்யாணம் பண்ணும் போது அண்ணா ஆலோசனை கொடுக்குறேன். என்ன இல்லையா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அன்னெசரி அப்கிரேட்ஸ் அப்படின்னா, ஃபோன் நல்லா தான் இருக்கும், ஆனால் எவ்வளோ நாள் தான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்குது, வேற புது ஃபோன் வாங்கலாம். யாருன்னா இருக்கீங்களாங்க இந்த மாதிரி? இதெல்லாம் வீணான செலவுங்க. டிவி நல்லா தான் இருக்கும், நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கும், எவ்வளோ நாள் தான் இந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, வேற டிவி வாங்கலாம். நல்லா தான் இருக்கும்,
நம்ம என்ன பண்ணணும், தேவையில்லாம அப்கிரேட் பண்ணணும். 5 வருஷத்துக்கு மேல ஒரே ஃபோன் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஸ்மார்ட் ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோன் நான் கேட்கறது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன். வெரி குட். அந்த ஃபோன் ரிப்பேர் ஆச்சுன்னா கடையில் கொடுத்து ரிப்பேர் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணுங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? ஆமென். நான் கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஃபோன் வாங்கினேன். அந்த ஃபோன் தான் இது. இந்த ஃபோனில் வீடியோஸ் எல்லாம் எடிட்டிங், ஊழியக்காரியம், பைபிள் ஆப், அது இதுன்னு போட்டு நிறையா புத்தகங்கள்லாம் நான் ஃபோனில் வச்சுருக்கேன். இந்த ஃபோன் இது வரைக்கும் 4 தடவை ரிப்பேர் ஆகிருக்கு. எத்தனை தடவை ஃபோன் மாற்றதாமான்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு நேராக சர்வீஸ் சென்டருக்கு போனேன்னா 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவான். 1000 ரூபா 1200 ரூபா ஆகும். 4 தடவை ரிப்பேர் ஆகிடுச்சு. 4 தடவையும் அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. என் பைக் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. சரி, இதை போட்டுட்டு புது பைக் வாங்கிடலான்ற எண்ணத்துக்கெல்லாம் போயாச்சு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஷோரூமில் போயிட்டு விலையை கேட்டுட்டு வரும்போது விலையை நிறைய, அதாவது ஆவடியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் நான் ஏறாத ஷோரூமே கிடையாது. கடைசியில் என் மனைவி, இதை பாரு, நீ பைக் வாங்குற மாதிரி இருந்தால் வண்டியை நிறுத்திட்டு ஷோரூமில் கூப்பிட்டு போ, இல்லைன்னா தயவு செய்து போவாத. எனக்கு வண்டியை போடுறதுக்கும் மனசு இல்லை, புது வண்டி வாங்குறதுக்கும் இருதயம் இல்லை. கடைசியில் ஆண்டவர் வழிவாசல் திறந்தா இருப்பாருங்க, ஒரு மெக்கானிக் மூலமாக. அவன் யாருன்னே தெரியாது, தற்செயலாக தான் அவனை பார்க்குறேன். இந்த வண்டியை விற்க போகிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், அண்ணா சூப்பராக இருக்குண்ணா வண்டி, என்ன பிரச்சனைண்ணா? இதெல்லாம் இருக்குப்பா, இந்த பிரச்சனைலாம் இருக்குங்க, இப்படி இருக்குன்னா என்னன்னா இவ்வளோ செலவு பண்ணி கிட்டத்தட்ட 16,000 ரூபாய்கிட்ட செலவு பண்ணியிருக்கிறேன். வண்டியெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, கடைசியாக கார்பரேட்டர் மட்டும் மாற்றி பார்த்துருக்கேண்ணே. 5000 ரூபா ஆகணும். 5000 ரூபா கொடுத்து மாற்றி சரியாகலன்னா நான் என்ன பண்ணுறதுண்ணே? நீங்கள் ஒரிஜினல் போடாதீங்க, நான் உங்களுக்கு லோக்கல் ஸ்பேர் போட்டு கொடுக்குறேன். அதில் வண்டி ஓடிடுச்சுன்னா கார்பரேட்டர் தான் பிரச்சனை. அப்போ லோக்கல் போட்டு அது ஓடுற வரைக்கும் ஓடட்டும், அது போகும்போது ஒரிஜினல் மாற்றிடுங்க, உங்களுக்கு வண்டி நல்லா ஆகிடும். அவன் கொடுத்த ஐடியா நல்லா தான் இருந்தது. 1.5 லட்சம் கொடுத்து புது வண்டி வாங்குறதா, 3000 கொடுத்து கார்பரேட்டரை மாற்றி செக் பண்ணுறதா? ஒரு நாள் அதுக்காகவே என்ன பண்ணேன், கடைசியில் முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி ஒன்று நான் இல்லை இந்த வண்டி நேராக கொண்டு போனேன். அவங்க கையில் என்ன ஆனாலும் பரவாயில்ல மாற்று. 3500 ரூபா ஆச்சு. 2800 ரூபா கார்பரேட்டரு மாற்றுறதுக்கு ஒரு 300 ரூபா வாங்கினா, ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே சேர்த்து 3000. வண்டியை கீ போட்டு ஆன் பண்ணி சும்மா போட்டால் எந்த பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை காணாமல் போயிடுச்சு. நான் யோசிக்கிறேன், நல்ல வேலை 1.5 லட்சம் தப்பிச்சுது. அல்லேலூயா. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப கொழுப்பு எனக்கு. ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டு, அப்பா காசு கொடுப்பா ஃபோன் வாங்கணுன்னு. அந்த மாதிரி எங்கள் அப்பா 2 ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறாரு கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்படி போயிடுச்சுனாவே உடனே மாற்றிடணும். ஒரு 2 தடவை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணேன். எவ்வளோ நாள்ப்பா இதே யூஸ் பண்ணுறது, தூக்கி போட்டு வேறு யூஸ் பண்ணலாம்ப்பா, லோக்கல் பிராண்டுப்பா இது, கொஞ்சம் பிராண்டுக்கு போயிடலாம். இப்போ அங்கே தான் பிரச்சனை என்னென்னா, பிராண்ட் அடிக்ஷன். இன்றைக்கி அந்த பிராண்ட் அடிக்ஷன்றது ஒன்று வந்துடுச்சு. என்ன தெரியுமா? எதை வாங்கினாலும் பிராண்டாக வாங்கணும் பிரதர். பிராண்டு. சினிமாக்காரன் ஒரு டிஷர்ட் போட்டிருப்பான், பிராண்டான டிஷர்ட். அந்த டிஷர்ட் கேட்டாவே 30,000 ரூபா இருக்கும் அந்த டிஷர்ட்டு. உன் சம்பளம் நான் முதல்ல 25,000, 30,000. 30,000 ரூபாய்க்கு டிஷர்ட் தேவையா? சினிமா நடிக்கிற அவர் போட்டிருக்காரு, அதே பிராண்டில் நான் அதே பிராண்டில் ஷூ போடணும். நல்ல பிராண்ட்லேயும் குறைவான விலையில் ஷூஸ் இருக்குது, நல்ல பிராண்டில் குறைவான விலையில் ட்ரெஸ் இருக்குது, நல்ல பிராண்டில் குறைவான விலையில் வாகனங்கள் இருக்கிறது. ஆமீன் வரல பாருங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறோம், தேவையில்லாமல் பிராண்டுன்ற பேரில் பணங்களை செலவு பண்ணுறோம். ஆமேன். இது எல்லாவற்றையுமே நம்ம என்ன தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆமேன். கடைசியாக பணத்திற்காக பிணைக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும். குறிக்கிறவங்க குறித்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 22, 26, நீதிமொழிகள் 11, 15, நீதிமொழிகள் 22, 26, நீதிமொழிகள் 11, 15 ஆகிய வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பண விஷயங்களில் மற்றவர்களுக்காக போய் பிணைக்கப்படாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காகவும் போய் கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்காதீங்கப்பா. 5 லட்சம் யாருக்காவது வாங்கி கொடுத்து மாட்டிக்கிட்டு அவன் ஊரை விட்டு ஓடிட்டான்னா அந்த 5 லட்சத்தையும் நீ கட்ட வேண்டியதாக போய்டும் எழுதுறாரு. முக்கியமாக யாருக்கு எழுதுறாரு? அந்நியனுக்காக என்ன பண்ணாதன்னா பிணைக்கப்படாதே, கையடித்து பிணைக்கப்படாதே என்றாரு. அந்நியனுக்காக, சரியா பழகாதவன், சரியா தெரியாதவன், அவனுக்காக எல்லாம் போய் என்ன பண்ணாதன்னா கடன் வாங்கி கொடுக்குறேன், 2 லட்சம் வாங்கி கொடுக்குறேன், 3 லட்சம் வாங்கி கொடுக்குறேன், 5 லட்சம் வாங்கி கொடுக்குறேன், நான் உங்களுக்காக ஷூரிட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாதவர்களுக்காக
போய் பண விஷயங்கள்ல பிணைக்கப்பட்டு அவன் ஏமாத்திட்டு ஓடிடுவான் ஒரு நாள். அவன் திடீர்னு காணாம போயிடுவான் ஒரு நாள். கடன் கொடுத்தவன் யாரை வந்து பிடிப்பான்னா, வா அவன் போடட்டும், ரெண்டாவது நீ தானே ஷூரிட்டி போட்டிருக்கிற, வா உன்னை தான் பிடிப்பேன், தூக்கு இவங்கள தூக்கு, இவங்க தான் கையெழுத்த போட்டாங்க, இவங்க தான் வந்து பணத்துக்கு உத்தரவாதம் பண்ணாங்க, தூக்கு இவங்கள தூக்கு. அவன் விட்டு போன 5 லட்சத்தையும் ஒழுங்கா கட்டுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், கோர்ட்டுக்கு போகலாம். எங்கேயுமே தீர்ப்பு எப்படி வரும்னா, நீங்க தானே உத்தரவாதம் பண்ணீங்க, கொடுங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்போ யாருக்குமே உதவி செய்யக்கூடாதா, கடன் வாங்கி கொடுக்க கூடாதான்னா, நல்லா கவனிங்க, வாங்கி கொடுக்கலாம், நம்பக தகுந்த ஆட்களுக்கு செய்யுங்க. அல்லேலூயா. பவுல் பிலமோனுக்கு எழுதும் போது எழுதுறாரு, ஒனேசிமுக்காக நான் என்ன பண்றேன், உத்தரவாதம் பண்றேன். அவன் ஏதாவது கொடுக்க வேண்டியதா இருந்தால் என் கணக்கில் எதுக்கும் நான் வந்து கொடுக்குறேன், ஷூரிட்டி பண்றாரு. நான் என்ன சொல்றேன், பண்ணுங்க, உதவி செய்யுங்க, நல்ல மனிதர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆமென். தேவையில்லாத மனிதர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறன்ற பேரில் போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை இழந்து போகாதீங்க. இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, பண விஷயங்களில் நாம் பண நிர்வகிப்பில் நாம் தவிர்க்க வேண்டிய 5 காரியம் பார்த்தோம். இச்சை மற்றும் பொருளாசை தவிர்க்க வேணும், கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை தவிர்க்க வேணும், பாவ காரியங்களுக்காக நம்முடைய பணங்களை செலவு செய்வதை தவிர்க்க வேணும், புத்தி இல்லாத பணங்களை வீணடிப்பதை தவிர்க்க வேண்டும், பணத்திற்காக நாம் பிணைக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும். இதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு அதாவது நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் என் மனம் போல தான் இருப்பேன்னு சொல்லி இருந்துட்டு பணங்களையெல்லாம் இழந்துட்டு தேவ சமூகத்தில் வந்து உருண்டு பிறண்டு அழுது உபவாசம் 40 நாள் 80 நாள் 1 வருஷம் நீ வாழ்க்கை முழுதும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை கொடுக்கிறார், ஞானம் உள்ள வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, உங்களுக்காக பாருங்க, மெனக்கெட்டு வசனங்களையெல்லாம் எடுத்து பிராக்டிக்கலா நடைமுறை ரீதியில நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி அதை பல மணி நேரம் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால் தயவு செய்து இந்த 5 காரியங்களை தவிர்த்து விடுங்க. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போம், எழுந்து நிற்போம். பிதாவே, இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர். நீர் கொடுத்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள வசனங்கள் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே. அப்பா, இந்த பண காரியங்களில் பண நிர்வகிப்பில் நாங்கள் தவிர்க்க வேண்டிய 5 காரியங்களை நாங்கள் இன்னைக்கு தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீங்க ஆண்டவர். எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய பணங்களை நாங்கள் ஞானமாய் செலவு பண்ண ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய பணங்களை நாங்கள் தகப்பனே வீணடிக்காமல் எங்களுடைய பணங்களை ஆண்டவரே இந்த பூமியில் பிரயோஜனமுள்ள ஒரு காரியத்திற்காக நாங்கள் செலவு செய்ய கர்த்தர் கிருபைகளை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் சத்தியம் விடுதலையாக்கட்டும், பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி 3 தடவை அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கலாமா? ஒரு